பணபலமும் அரசியல் செல்வாக்கும் மீண்டும் வென்றிருக்கிறது ஆனந்தி. நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. நேர்மையா செயல்பட்டிருக்கு. ஒன்னும் செய்ய முடியலையே. மக்களிடையே நஞ்சா இந்த சாதி வெறியை காரியத்தை எளிதாக சாதி திருந்த வேண்டியது இந்த ஜாதி வெறிய முடியும். அதனால் ஆதாயம் கிடைக்கும் நிலை இருக்கும் வரையில் அதை ஒழிக்க முடியாது. ஒரு வார்த்தையில், ஒரு சிறிய செயலில் 1000 மக்களை வெகுண்டள வைக்கும் அற்புத சக்தி, அற்புத மந்திரம் சாதி. இந்த சாதியின் பெயரை சொன்னால் ஓட்டு கிடைக்கும் என்கின்ற நிலை இருக்கும் வரையில் ஒரு அரசியல்வாதி அதை எப்படி ஒழிக்க நினைப்பான்? ஜாதி பேரை சொன்னாலே இத்தனை பேர் ஒண்ணு சேரும் போது ஒரு இனத்தின் பேர்ல இதை விட அதிகமா எழுச்சி கொண்டு வர முடியாதா? அதுவும் நல்ல விஷயத்துக்காக குரல் கொடுத்து ஒரு இனத்தை காப்பாற்ற முடியாதா? ஆனந்தி, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது. பாவப்பட்ட தமிழன் தன் வீட்டு கூரையில் நெருப்பு பற்றும் வரை தன்னிலை உணர்வதே இல்லை. பத்தி எரியுதா? ரத்த காடாயிட்டு இருக்கு தோழர். ஆனந்தி, இந்த விஷயத்தில் நாம் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடாது. எல்லா தலைவர்களும் இப்படிதான் சொல்றாங்க. அப்ப அதுக்கு தீர்வுதான் என்ன? இருக்கிறது. அகிம்சையான முறையில், அமைதியான முறையில், உறுதியான போராட்டம். அதற்கான முயற்சி இதுவரை எடுக்கப்படவில்லை. காரணம், அதற்குள்ளும் அரசியல். தோழர், ஆதி பிரச்சனையில இருந்து கவனம் அரசியல் பக்கம் போயிடுச்சு. திரும்பவும் ஆதி பிரச்சனைக்கே வாங்க. அவன் உங்க 2 பேரையும் மிரட்டினது நிஜம். போலீஸ்காரனை தாக்குனது நிஜம். இப்ப அவனை சட்ட ரீதியா தண்டிக்க முடியாதா? முடியும். அதற்கான தருணம் வரும் வரை காத்திருந்தால். அந்த தருணம் எப்ப வரும்? ஆனந்தி, இனி தருணங்களை எதிர்பார்த்து காத்திருப்பது முறையல்ல. தருணங்களை நாமே உருவாக்கிக் கொள்ள வேண்டியதுதான். ஆனந்தி, இதுவரை ஆதி, மேனகா மோசமான செயல்களுக்கு நாம் அவ்வப்போது பதிலடி கொடுத்து வந்தோம். ஆனால் அதிலே தீவிர விளைவு போன்ற மோசமான அரசியல்வாதிகள் எல்லாம் அரியாசனத்திலே அமர்ந்து நாம் இதுவரை ஆதி, மேனகா, திரிவேங்கடம் மனிதர்களை எதிர்த்து வந்தோம். அது போதாது. அவர்கள் நிற்கின்ற வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அவர்களை போன்ற ஒளிந்து போக வேண்டும். செத்து ஒளிந்து போக வேண்டும். பொறுத்தது போதும். இனியும் பொறுத்தால் எஞ்சி இருக்கின்ற நம்மை போன்ற 100 பேர்களையும் கூட்டம் அல்ல, வேங்கை கூட்டம் பதிலடி கொடுக்க வேண்டியது. பொறுத்தது போதும். பொங்கி எழுவோம். நம் இனத்தின் விடாமல் செய்து விடுவார்கள். நாம இப்படி இந்த அளவுக்கு அதிரடியா இறங்க போறோம்னு தெரிஞ்சா அவங்க பெரிய லெவல் வாங்க. ஏன்னா நம்ம சின்ன கூட்டம் தானே. ஆனால் நல்லவர்களை கணக்கு நாம் பெரிய கூட்டம். இந்த பெரிய கூட்டம் வீறு கொண்டு முதலாளிகள் கூட்டம் எல்லாம் வேண்டியதுதான். இல்லை, சரியா சொன்னீங்க தோழர். வணக்கம் தோழி ஆனந்தி. வாருங்கள் தமிழ்ச்செல்வன், என்ன செய்தி? தோழரே, ஆதியை காவல்துறையில சிக்க வச்சதால உங்க மேலையும் தோழி ஆனந்தி மேலையும் ஆதி தரப்புல உங்களை கொலை செய்ய முயற்சி பண்றதா கூட பேசிக்கிட்டாங்க. நிச்சயமாக ஆதி போவான் என்பது எனக்கு தெரியும். என்ன தோழர்? பிறகு நான் வேறு என்ன செய்ய முடியும்? என்னை சுற்றி வைத்துக் கொள்ள முடியும். அது என்னை போன்று உண்டியல் கிடைக்காது. தோழர்களே, நாம் மடியில் கட்டிக்கொண்டு அலைபவர்கள் சாவை காண்பித்து முடியாது. ஒன்றை மனதில் உறுதியாக வைத்துக் ஒருவேளை நடந்து கொண்டிருக்கும் இந்த அறப்போராட்டத்தில் மரணித்தால் நீங்கள் கலங்கக்கூடாது. போராட வேண்டும். ஏன் இப்படி பேசுறீங்க? உண்மையைத்தான் சொல்கிறேன் தோழர்களே. வீட்டில் மரண ஓலம், நம் வீட்டில் கல்மணம் கொண்ட மிருகங்கள் வாழ்கின்ற இனத்திலே வாழ் இந்த மிருகங்கள் எந்நேரமும் நம்மை கடித்து அதற்காகத்தான் சொல்கிறேன். நமது கொள்கைகள் உயர வேண்டும்.
நான் சொல்வது சரிதானே ஆனந்தி? மா மா இத வரப்பா. சாவி எடுத்துட்டு வாங்க. வீட்டு சாவி கேட்டேன். உங்க பிரெண்டுன்னு ஒரு பொண்ணு வந்துச்சு, சரி. அதுக்கு சாவியை கொடுத்து வீட்ல உட்கார வச்சிருக்கேன். சரி, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. உஷாவா இருக்கும். உஷா உஷா அபி, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், அதான் கிச்சன் பக்கம். நீ கவனிக்கல. உட்காருங்க. உங்களுக்கு உஷா மட்டும்தான் ஃப்ரெண்ட். நான் ஹவுஸ் ஓனர் கிட்ட சாவியை வாங்கிட்டு வந்தேன், ஆனா பேர் சொல்லல. ஃப்ரெண்டுன்னு வந்தா உஷா மட்டும்தான் வந்திருப்பான்னு முடிவு பண்ணி உஷா உஷான்னு கூப்பிட்டுட்டே வந்தீங்களே, அதனால தான் கேட்டேன். நீங்க என்ன தேடி வந்தது ஆச்சரியமா இருக்கு. இப்படி பேசுறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நியாயமா நான் தான் பண்ணோம். அபி, பேசுறீங்கன்னு புரியுது, ஆனா அது என்னன்னு தான் சரியா தெரியல. மனித உறவுகளை புரிஞ்சுக்கிறது சிக்கலானதுதான். ஒவ்வொருத்தரை பத்தியும் நாம வச்சிருக்கிற அளவீடுகள் வெவ்வேறு சந்தர்ப்பத்துல மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க முதல்ல பேசுனது ஏதோ புரியுற மாதிரி இருந்தது, இப்ப சுத்தமா புரியல. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் துல்ஸ். பேசலாம் அபி. இப்ப நீங்க உட்காருங்க, நான் ஒரு காஃபி போடுறேன், அதை நீங்க சாப்பிடுறீங்க. என் வீடு தேடி நீங்க வந்திருக்கீங்க, உங்களை உபசரிக்கிறது தமிழர் பண்பாடு. உட்காருங்க. அதை அப்படி கொடுங்க, ஒரு 5 நிமிஷம். ஓகே. அடுத்த வெள்ளிக்கிழமை அப்பாவுக்கு சஷ்டி பூர்த்தி பண்றோம், நீ அவசியம் வரணும். என்ன மட்டும்தான் நீ ஃப்ரெண்டா நினைக்கிறியா அபி? நீ பத்திரிக்கை வாங்கிக்க மாட்டியா? நீ தொல்காப்பி என்னை பத்தி பேசுறதுக்கு கூட தயாரா இல்லல்ல? அபி, காஃபி. சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இல்ல, என்னால அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இல்ல இல்ல, நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. சொல்லுங்க அபி, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. இங்க வேண்டாம், வெளியில போய் பேசலாமா? போலாம்.
அபி ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஆமா, பேசணும். பேசுங்க. பேசுங்கன்னு ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. எனக்குள்ள இருக்கிறது வார்த்தைகள் இல்ல தொல்காப்பியன், உணர்வுகள். அதுவும் நிறைய காயப்பட்ட உணர்வுகள். அதை எப்படி பேச்சுன்னு சொல்லலாம்? சாரி. சாரின்னு சொன்னா போதுமா? ஏன் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சீங்க? என்ன சொல்றீங்க? எதை நான் மறைச்சேன்? ஆர்த்தி உங்களை அவமானப்படுத்தினது, உங்க மேல அபாண்டமா பழிய சுமத்தினது, இதெல்லாம் ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? நான் அமெரிக்கால இருந்து கிளம்பும் போது ஆர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுன்னு சொன்னா. MMS மூலமா நீங்க ஆர்த்தியை எடுத்த போட்டோஸ்ன்னு சொல்லி சில போட்டோக்களை எனக்கு அனுப்பி வச்சா. அப்ப கூட நான் அந்த போட்டோஸை பார்த்து நம்பல. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு ஏர்போர்ட்ல நான் உங்களை கண்டுக்காத மாதிரி போனேன். ஆனா நீங்க என்கிட்ட எல்லாமே சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஏன்? அபி, அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு உங்களை பார்க்க வந்தேன். உங்க பக்கத்துல எல்லாருமே இருந்தாங்க. நீங்க என்ன சந்திக்க விரும்பலன்னு சொல்லிட்டீங்க. அன்னைக்கு விஸ்வநாதன் சார், ராஜாமணி மேடம், கிருஷ்ணன் சார் எல்லாரும் ஆபீஸ்ல இருந்தாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நான் எப்படி உங்ககிட்ட பேச முடியும்? இது பாருங்க, அவங்கள ஒருத்தரா நான் உங்களை நினைக்கல, என்னோட ஆத்மார்த்த நண்பரா நினைக்கிறேன். இப்ப வரைக்கும், ஏன் நான் சாகுற வரைக்கும். என் வீட்ல எல்லாரும் உங்க மேல கோவமா இருந்தாங்க. அவங்களோட திருப்திக்காக உங்ககிட்ட இருந்து நான் விலகி இருந்த மாதிரி நடிச்சேன். அவங்க கிட்ட இருக்கிற பயத்தினால கிடையாது, சில யதார்த்தங்கள் வெளியில வரணும், சில உண்மைகள் வெளியில தெரியணுங்கிறதுக்காக தான். அபி, என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு சந்திப்பு நடக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் இத்தனை நாள் அமைதியா இருந்தேன். ஆனா என்னால அப்படி இருக்க முடியலையே. வெளியில நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரியும் நடிச்சேன். ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் கிண்டலா பேசியிருக்காங்க, பெரிய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பீத்திக்கிட்டாங்க. ஆனா இப்ப பாரு எப்படி இருக்காங்கன்னு. இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தேன். என்ன, என் மனசுக்குள்ள இருந்த உணர்வுகள் எனக்கு தான் தெரியும். இது பாருங்க, ஏதோ நான் எப்பவும் நல்லா இருக்கணும், எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருக்கணும்னு நீங்க நினைக்க வேண்டாம். யாரையும் கஷ்டப்படுத்தி நான் மேல வரணும்னு ஆசைப்படல. அபி, என்ன இதுல நீங்க எந்த கஷ்டமும் படுத்தலையே. எனக்கு உங்க வளர்ச்சி ரொம்ப முக்கியம். எனக்கும் அதே எண்ணம் இருக்கும்ல. நீங்க கஷ்டப்பட்டு வரதராஜன் சாரை கண்டுபிடிச்சு அசோசியேஷன் வாசல் வரைக்கும் விட்டுட்டு போவீங்க. நான் பிரசிடென்ட் ஆயிடுவேன். ஆனா அந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லுவீங்க, அப்படித்தானே? என்ன உயர்த்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன நீங்க விலக்கி வச்சிடாதீங்க ப்ளீஸ். நான் பழைய மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நீங்க, நான், உஷா எல்லாரும் இருப்போமே, அந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த பணம், பதவி, புகழ் இதுலெல்லாம் எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. சூழ்நிலைக்காக நான் அதோட சேர்ந்திருக்கேன். என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் துல்ஸ். எனக்கு புரியுது அபி, நல்லாவே புரியுது. என்ன உயர்த்தி விடணும்னு சொல்லி நீங்க அமுங்கி போயிடாதீங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அத பார்த்து நானும் சந்தோஷப்படணும். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. தொல்காப்பியன், தூய்மையான ஆண் பெண் நட்பு இந்த உலகத்துல அரிதாகி போயிட்டு இருக்கிறப்போ, தொல்காப்பியன் எனக்கு ஒரு அருமையான நண்பர் இருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எதை வேணும்னாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனா தூய்மையான நட்பை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. எனக்கு கிடைச்சிருக்கிறது அந்த மாதிரி ஒரு நட்பு. அதை நான் பொக்கிஷமா நினைக்கிறேன். அது எந்த சூழ்நிலையிலையும் என் கையில இருந்து விழுந்து உடைஞ்சிடக்கூடாது. அது உடையாது அபி, உடையாது. ஏன்னா அது ஏதோ
உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு பொருள் இல்லை, அது உணர்வுகளால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். நம்ம நட்பு ஒரு பொக்கிஷம். நான் உங்களையே ஒரு பொக்கிஷமா தான் நினைக்கிறேன். அபி, நான் உங்களை எந்த காலத்திலையும் குறைவா நினைச்சது கிடையாது. எப்பவுமே உயர்வா தான் நினைக்கிறேன். நீங்க என் கூட பேசாம இருக்கீங்க, இல்லை என் கூட கோபமா இருக்கீங்க, இப்படி ஏதாவது ஒரு சூழல் நடந்தா கூட அது காரணம் என்னோட தப்பு தான் நான் நினைக்கிறேன். உங்களை எந்த இடத்துலையும் நான் குறைச்சி மதிப்பிட்டது இல்லை அபி. அப்படி இருக்க என்னால் முடியவும் முடியாது. அபி, சத்தியமா சொல்றேன், என்னோட இந்த ஜென்மம், இந்த பிறவி உங்களோட நட்புக்காக மட்டுமே. அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. உங்களோட உயர்வு மட்டும்தான் எனக்கு லட்சியம், வேற எதுவும் இல்லை அபி. நீங்க உயர்ந்து பெரிய ஆளா இருக்கணும், அது போதும். அதான் எனக்கு சந்தோஷம். சரி, கிளம்புங்க. எங்க? ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸ்க்கு? எப்பவும் போல நீங்க ஆஃபீஸ்க்கு வரணும். வேணாம் அபி, இப்போ வேணாம், கொஞ்ச நாள் கழிச்சு வரேன். ஏன்? மற்றவங்க ஏதாவது சொல்வாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதோ பாருங்க, எனக்கு அபியை பத்தி மட்டும்தான் கவலை, மற்றவங்கள பத்தி கவலை இல்லை. அப்புறம் என்ன? இதோ பாருங்க அபி, இப்போ வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும். நான் ஏன் சொல்றேன்னா, மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கிற கருத்து வேறுபாடு இன்னும் இருக்கிற மாதிரி ஒரு சூழலை நம்ம உருவாக்கி வச்சுக்கணும். அப்பத்தான் நமக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட தடைகள் இன்னும் என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம அதை சரி செய்ய முடியும். அதனால தான் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நாம இப்படியே இருப்போம். நான் வெளியில இருந்து உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்யறேன். எனக்காக எது வேணாலும் செய்வீங்களா? நிச்சயமா. சரி, அப்போ 2 சுண்டல் வாங்கிட்டு வாங்க. சுண்டலா? ஏன்? இல்ல அபி, இது மெரினா பீச், பெசன் நகர் பீச், திருவான்மியூர் பீச் மாதிரி கிடையாது. இங்க சுண்டல்லாம் கிடைக்காது. ஆத்மார்த்தமான நண்பர்னு சொல்றீங்க, எனக்காக சுண்டல் கூட வாங்கிட்டு வர மாட்டீங்களா? ஓகே, முயற்சி பண்ணி உங்களுக்காக நான் வாங்கிட்டு வரேன். ஓகே, இங்கேயே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன்.